பழனிவேல் கடையை நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நினைப்பு முழுக்க மட்டும் அவங்க பாண்டியன் கடையை நோக்கி மட்டுமே தான் இருக்குது. அப்போ சோனியா கேட்குறாங்க, என்னங்க இப்போவும் அந்த கடையை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கேன், அந்த கல்லாவில் உட்காந்து ஒரு நாளாச்சும் உங்களால் நிம்மதியாக இருந்திருக்க முடியுமா? எப்போ எதை காணணுன்னாலும் உங்களை பற்றி மட்டுமே தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இனி இது நம்ம கடைங்க, நம்மளை பற்றி கேள்வி கேட்க இனி யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. இனிமேல் சந்தோஷமாக இருப்போங்க, அதை விட்டுட்டு எதுக்காங்க அதை பற்றியே யோசிச்சு கவலைப்பட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை சுகன்யா, என்ன இருந்தாலும் அந்த வீட்டில் நான் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக இருந்திருக்கேன். திடீர்னு அந்த வீட்டை விட்டு என்ன நம்பாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது மனசு அதை ஏற்றுக்க மாட்டுது, மறுக்குது ரொம்ப. ஏன் என்னுடைய அக்கா பசங்க கூட என்னை நம்பலையேன்னு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இங்கே சுகன்யா, இப்போவாச்சும் உங்கள் அக்கா குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டியலே, இனிமேலாச்சும் நம்மளை பற்றி யோசிச்சு நம்ம வாழ்க்கையை நாம் நடத்துவோம். ஏன் உங்கள் அக்கா பசங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வந்துட்டு வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டு போக செஞ்சுட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சுகன்யா. அதே நேரத்தில் சுகன்யா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம கடையில் வியாபாரத்தை பெருக்கணும்னா நாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி நம்ம கடையோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணுமோ அதை பண்ணால் மட்டும்தாங்க முடியும்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் நம்ம ஏதாவது ஆஃபர் போடுவோம், நாம் ஏதாவது ஆஃபர் போட்டோம்னா நிச்சயமாக நம்ம கடையை நோக்கி ஆட்கள் வருவாங்கன்னு சொல்ல, இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நமக்கு நம்ம வருமானம் தானே முக்கியம், நம்ம நமக்காக மட்டும்தானே யோசிக்க முடியும். அங்கே ஒரு கடை இருக்கே, அந்த கடைக்கு வருமானம் போகாதே, இங்கே ஒரு கடை இருக்கே, இந்த கடை இதனால் கெட்டு போயிடுமேன்னு நம்ம யோசிக்க முடியுமா? நாம் முன்னேற்றத்துக்காக மட்டும்தாங்க யோசிக்க முடியும், அதை பற்றி மட்டும்தாங்க நாமளும் நினச்சிட்டு இருக்க முடியும், அதுக்காக மட்டும்தாங்க உழைக்க முடியும் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. இனி என்னமோ பண்ணு அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க பழனிவேலும். அதே போல் அந்த கடையில் வந்துட்டு இங்கே அடி வாங்கினதுக்கு பிறகு யாருமே வரவும் இல்லை, அடி பிரச்சனைக்கு அப்புறம் வரவும் இல்லை. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, அப்பா கடைக்கு ஆட்கள் வர்றது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, நம்ம கடைக்கு நம்ம ஆஃபர் ஏதாவது போட்டால் கடையை நோக்கி ஆட்கள் வருவாங்களேன்னு சொல்ல, இல்லைடா சரவணா, இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்பா ஆஃபர் போட்டால் தான்ப்பா நம்ம கடைக்கு வருவாங்க, இல்லைனா எல்லாரும் அந்த கடைக்கு தான்ப்பா போவாங்கன்னு சொல்ல, இப்போது இங்கே பக்கத்தில் ஒரு கடை வந்தது நமக்கு தான்ப்பா பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, டேய் எல்லாம் நடக்கிற வழி நடக்கட்டும்டா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா யார் சொல்லியும் எதை சொல்லியும் கேட்க மாட்டாரு, நம்மளே ஆஃபர் ஏதாவது இருந்தால் போடுற வேண்டியதான் நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சரவணனும். அதே நேரத்தில் தான் இங்கே பழனியுடைய கடைக்கு வந்துட்டு யார் வராங்கன்னா அந்த குமார் வரான். குமார் வந்துட்டு நேராக கல்லாவில் வந்து உட்கார, இதை பார்த்து பழனிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இவன் பாட்டுக்கு வர்றான்? ஆமாம்மா, இவங்க அப்பனும் என் அண்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன குமார் இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கேன்னு சொல்ல, கலெக்ஷன் எவ்வளவு ஆயிருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்த சித்தி அப்படின்னு கல்லவை திறந்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே, கலெக்ஷன் நல்லா தான் ஆயிருக்கு, சரி கணக்கு வழக்கெல்லாம் சரியாக எழுதி வச்சுட்டியலாம், ஏன்னா அப்பாவும் பெரியப்பாவும் கேட்டாலும் கேட்பாங்கன்னு சொல்ல, என்ன எதுக்கு கேட்கணும் அப்படின்னு ஒன்றே சுகன்யா கேட்குறாங்க. என்ன சித்தி கடையை வச்சு கொடுத்ததே அவங்க தானே, அப்போ அவங்க கேட்க மாட்டாங்களான்னு அங்கே குமார் சொல்ல, இதை கேட்ட எங்கள் சுகன்யாவுக்கு கோபம் வருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கணக்கு வழக்கு எடுத்து காட்டுறாங்க. என்ன சித்தி கணக்கு வழக்கில் இப்போதைக்கு ஒரு 3500 குறையுதே அப்படின்னு சொல்ல, இல்லையே நான் சரியாக தானே எழுதுனேன், ஏங்க நீங்களே ஏதாவது காசை எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க டக்குன்னு முறைச்சி பார்க்குறாங்க. அந்த கடையிலையும் நான் தான் காசை எடுத்தேன்னு சொல்லிட்டு இங்கே என்னை ரொம்ப சந்தேகப்பட்டாங்கன்னா, இங்கே இவங்க வச்சு கொடுத்த கடையிலே நான் தான் காசு எடுத்திருப்பேன்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. இல்லைங்க நான் அந்த எண்ணத்தில் கேட்கல, எடுத்தனா எழுதி வைக்கலாம்ல அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சித்தப்பா நீங்கள் காசு எடுத்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வேளை அந்த காசு இல்லாத நான் இங்கே 2 பேர் 3 பேர் இந்த கடைக்கு வந்தாங்கன்னா அவனுங்களுக்குள்ள இதை கொடுத்துருவியோன்னு எண்ணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அப்பாவும் பெரியப்பாவும் போய் பார்த்துட்டு வச்சோன்னாக்கா அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்ல, நீ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதான் அந்த சரவணன் இப்போவும் அவங்க அப்பா கடையில் அடிமையாக தானே இருக்கான், கதிர் ட்ராவல்ஸ் வச்சுட்டு போயிட்டான், அவன் நிச்சயமாக உங்கள்கிட்ட தேடி உங்கள்கிட்ட பணம்னு வந்து நிற்க மாட்டான். அதே போல் அந்த செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், அவனும் வரமாட்டான். எனக்கு என்னமோ அந்த சரவணன் பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவன்லாம் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போவானோன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை அந்த பக்கமாக போனேன், இந்த பக்கமாக கடை பக்கமாக தான் போயாகணும். அப்போது அதை சரவணன் வந்துட்டு கேட்டுடுறாங்க. சரவணன் இதை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்கேன். அப்போது இங்கே பழனி வந்துட்டு, டேய் என்னடா பேசுகிறேன், சரவணனை பற்றி தப்பாக பேசாத, அவன் ஒரு நாளும் இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் இல்லைன்னு சொல்ல, அடே என்ன நீங்கள் இப்படி இருக்கிய, அந்த கடையில் நீங்கள் வேலை பார்த்தப்போ உங்களுடைய அந்த பணத்தை எடுத்தது நீங்கள் தான் சொன்னப்போ உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த வீட்டில் யாராச்சும் பேசினாங்களா? இல்லைல்ல, அதே மாதிரி தான் இது ஒன்று சொல்ல, இங்கே குமார் பேசுகிறதுல என்னங்க தப்பு இருக்குது, அன்னைக்கு நீங்கள் தான் பணத்தை எடுத்துட்டீன்னு உங்கள்
மச்சான் சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாக தானே இருந்தாங்க. இல்லை இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, எங்கள் மாமா அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு அந்த பசங்க யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை உங்கள் அக்கா தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? யாரும் இல்லைல்ல. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டா போதுமே, உங்களுக்கு மட்டும் கோபம் மட்டும் எங்கேருந்து வருது? அதுவும் இல்லாமல் சரவணனும் செந்திலும் அன்னைக்கு கடை தேடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. இப்போவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அன்னைக்கு சொன்னதெல்லாம் போயா? நீங்கள் தூக்கி எறிகிறது என்னடா, நான் உங்களை தூக்கி எறிகிறேன்னு சொல்லி நீங்கள் அவங்கள தூக்கி எறிஞ்சது எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. சுகன்யா கொஞ்சம் பொறுமையாக இரு சுகன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் யார் மேலேயும் பழி போடக்கூடாது. சரவணன் அப்படிப்பட்டவன் கிடையாது. என் கடைக்கு வரவும் இல்லை, அவன் என்கிட்ட பணமும் கேட்கல. என்கிட்ட மட்டும் இல்லை, அவன் யார்கிட்டையும் பணம் கேட்கக்கூடியவனும் கிடையாது. ஆமாம் கேட்க மாட்டான், எடுத்துருவான், அப்படிதானு சொல்லி குமார் சிரிக்க கூடவே சோனியாவும் சிரிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு பழனிக்கு கோவம் தான் வருது. டேய் உனக்கு வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருடான்னு சொல்ல, இது எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் வச்சு கொடுத்த கடை சித்தப்பா. நான் எங்கேனாலும் இருப்பேன், இங்கே இருப்பேன், அங்கே இருப்பேன், இங்கே உட்காருவேன், அங்கே உட்காருவேன். என்ன இதுக்கு இந்த கடையை விட்டு போக சொல்கிறீங்க? என்னை போக சொல்லிட்டு நீங்கள் நைஸாக அந்த கடையில் இருக்கவங்க கூட உறவாடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, டே இப்போ எதுக்கு கோவப்படுறேன்னு உடனே குமாரை பார்த்து சோனியா கேட்குறாங்க. பின்ன என்ன சித்தி, சித்தப்பா பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்ல, வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க சரவணன் கோவம் அதிகமாகுது. இங்கே பாருங்க சித்தப்பா, அந்த கடையில் நீங்கள் திருட்டு பயலாக இருக்கலாம், ஆனால் இந்த கடைக்கு நீங்கள் ஓனரு, அது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் பணத்தை எடுக்கும்போது இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சிருங்க சரியா சித்தப்பா அப்படின்னு சொல்லி குமார் ஏளனமாகவும் ரொம்ப எகத்தாளமாகவும் பேச கேட்ட சரவணன் கோவம் அதிகமாகுது. ஏற்கனவே சரவணன் பயங்கர கோவத்தில் இருக்க கதிரையும் செந்திலையும் வரவழைச்சுறாங்க. கதிர் செந்தில் சரவணன் 3 பேரும் கடை வாசல் முன்னாடி வந்து இன்னைக்கு என்னங்கடா எங்கிட்ட அடி வாங்கினது பத்தலையா என்ன கதிர் அப்படின்னு சொல்ல 3 பேரும் போட்டு இங்கே குமாரை நுங்க எடுக்கிறாங்க. குமார் அடி வாங்க இங்கே பழனி ஓடி வந்து தடுக்க, என்ன சித்தப்பா என்ன பார்த்துட்டு இருக்கிய, நீங்கள் அந்த கடையில் பணத்தை எடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எடுத்திருக்க மாட்டேன். அந்த கடையில் பணத்தை எடுத்ததே என் மாமனார் தானே, அன்னைக்கே நான் அந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்கணும், சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தடுக்கவும் செய்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. பழனியை பார்த்து விடுடா செந்தில் அப்படின்னு சொல்ல, இல்லை இங்கே விருப்பப்பட்டு தான் இந்த கடையில் வந்து இருக்கேன்னு நான் நினச்சிட்டேன், ஆனால் இவன் பேசினதெல்லாம் இங்கே அண்ணன் சொன்னதுக்கு பிறகு தான் தெரியுது, இந்த கடையில் விருப்பம் இல்லாமல் தான் நீங்களே இருக்கேன்னு, மற்றவங்களோட விருப்பத்துக்காக நீங்கள் உங்களை தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு செந்திலும் சரி சரவணனும் சரி மன்னிப்பு கேட்க, இங்கே உன்னை அடித்தான்லடா வாட்டி வாங்கட்டும்னு சொல்லி இங்கே 3 பேரும் அடி வெளுத்துவாங்க. பழனி தான் தடுத்து நிறுத்துறாங்க. டேய் விடுங்கடா அப்படின்னு தடுத்து நிறுத்த 3 பேரும் விடவும் செய்கிறாங்க. குமார் அடி வாங்கிட்டு நிற்கவும் செய்ய, உங்களால் நான் சும்மாவே விட மாட்டேன்னு குமார் சொல்ல, டேய் சும்மா வர்றதுக்கு முதல்ல நீ இருந்தா தானடா அப்படின்னு கோவத்தோட இங்கே கத்துறாங்க. அந்த நிமிஷத்தில் இங்கே கத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் வந்துட்டு இங்கே சக்திவேலு முத்துவேல்னு எல்லாமே வர, கடையில் என்ன பிரச்சனை, இவனுங்க எதுக்கு இங்கே வந்தானுங்கன்னு சொல்ல, எங்கள் மாமாவை நீங்கள் நினச்ச மாதிரி ஆட்டி படைப்பீங்க, கடையும் வச்சு கொடுத்துட்டு கணக்கு வழக்கையும் பார்த்துக்கிட்டு அந்த பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும்னா அப்புறம் எதுக்கு எங்கள் மாமா இந்த கடையில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கத்த, அதை கேட்ட எங்கள் சக்திவேலும் முத்துவேலும் பார்த்து முறைக்கும் செய்கிறாங்க. டேய் அவன் எங்கள் தம்பிடா, நீங்கள் தான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களே, அதுக்கப்புறம் என்னடா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது யார், நாங்கள் அனுப்பலையே, இப்போவே எங்கள் மாமாவை எங்கள் கூட கூட்டிகிட்டு போக முடியும், நீ வா மாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க சரவணனும். டேய் பரவாயில்ல விடுங்கடா, அந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்ல, அட நீ வா மாமான்னு சொல்லும்போது தான் அங்கே கடைக்கு போன ஒரு ஆள் கடைக்கு பொருள் வாங்க வந்த ஆள் அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னதுமே என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இங்கே பாண்டியனும் சரி மாணிக்கமும் சரி ஓடி வராங்க. என்ன மாப்பிள்ளை என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி இங்கே கேட்க, பிரச்சனையே உன்னால தாயா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சரவணன் மாணிக்கத்தை. என்ன பிரச்சனை என்னாலையா அப்படின்னு அப்படியே தயங்கி பேசுகிறாங்க. போதும் உன் நடிப்பை இதோட நிறுத்திக்கோ, நீயும் மாவுளும் சேர்ந்து செஞ்ச காரியம் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, கடையில் இந்த பணத்தெல்லாம் நீ எடுத்துகிட்டு போவ, அதுக்கான பழியை தூக்கி எங்கள் அப்பா என் மாமா மேலே போடுவார், இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான முடிவு இங்கே வரவே மாட்டுது, அப்புறம் எங்கள் மாமா இதனாலேயே மனசு சோர்வாகி இப்போ இந்த கடையை வந்து பார்க்க வந்தால் இங்கேயும் அடி அவமானம் எல்லாமே நடக்குது. அப்பா அன்னைக்கு பணத்தை எடுத்தது இங்கே மாமா இல்லைப்பா, இதோ நிற்கிறாரு இவர் தான், அன்னைக்கே இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கணும், பிரச்சனை இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே சொல்லிட்டு இருப்பான், எல்லாம் ஏன் மேலே தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் சரவணன் வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க. பாண்டியன் பார்த்து ஒரு முறை மறைக்கவும் செய்ய, அப்பா மாமா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அவர் விருப்பப்பட்டு ஒன்று இந்த கடையில் இருக்கவும் இல்லை, அவருக்கு இந்த கடை அந்த விஷயமே தெரியாது, இப்போ தான் அவர் பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கேட்டேன், இதோ இந்த குமாரும் எல்லாத்தையும் தான் வாயாலேயே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டேன், அப்பா உங்களுக்கே தெரியாமல் இந்த கடையை எங்கே கொண்டு வந்து வச்சார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே சரவணன் சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் கோவப்படுறாங்க. ஏண்டா இந்த கடைக்கு ஏன்
அந்த கடையில் பழனி அடிமையாக வேலை பார்த்தான்னு சொல்லி நீயாவே ஏதாவது நினச்சிட்டது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்கு பழனியை கூட்டிகிட்டு வந்து அடிமைப்படுத்தி வைக்கிறீங்களா? அது ஒரு நாள் நடக்க விட மாட்டேன். பழனி அந்த கடையில் தான் இருப்பான். என் கடையில் என் கூட எப்போதுமே இருப்பான். இவ்வளோ பெரிய விஷயத்த நான் இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. டே பழனி வாடா போகலான்னு சொல்லி பாண்டியன் கூப்பிடுறாங்க. இல்லை மச்சான், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, எப்படி இந்த கடைக்கு அடிமையாவே வா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த கடையை நல்லா தான் பார்த்துக்குறோன்னு சொல்லி இங்கே சுகன்யா சொல்கிறாங்க. பழனி பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. அங்கே குமாரும் அடி வாங்கிட்டு நிற்க, சக்திவேலு முத்துவேலும் எங்கள் தம்பிக்கு கடையை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம், அதை எப்படி நடத்துகிறான்றது மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற மாதிரி உன்னாட்டம் அடிமையால் நாங்கள் வச்சு நடத்தவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுதே உன் மகனை விட்டு நீ வேவு பார்க்குற லட்சணம் அப்படின்னு பாண்டியன் அங்கே சக்திவேலை பார்த்து திட்டிட்டு பழனியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. இந்த குடும்பத்தில் நீயே போய் அவனுங்க மாதிரி ஆயிடாதறான். அன்னைக்கு நான் பேசினது எல்லாம் தப்பு, நடந்துக்கிட்டது எல்லாம் தப்பு, எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி என் கடையில் எல்லா பொறுப்பையும் நீயே எடுத்து பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கஷ்டப்பட வேண்டாம் பழனி. உன்னை என் பையனாக நினச்சதுனால தான் இப்போ வரைக்கும் உன்னை திட்டினதை நினச்சி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினதை நினச்சி நான் மனசு வருத்தப்பட்டு இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் உனக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னை நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மச்சான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, டேய் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என் கூட வரமாட்டியான்னு கையை பிடிச்சி எழுத்துட்டு போக. டேய் பழனி, நீ இந்த கடையை விட்டு இப்போ போனனா போனதாகவே இருக்கட்டும், இந்த கடை பக்கம் என்றைக்குமே திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்ல, அங்கே சுகன்யாவும் என்ன நீங்களே இப்படி பேசுகிறீங்க, முதல்ல அவரை வர சொல்லுங்கன்னு சொல்ல, அட போமா உன் புருஷன் பின்னாடியே நீயும் போ, அவன் இருக்கிற இடம் தானே உனக்கும் இங்கே எல்லாமே, நீயும் போ அப்படின்னு சொல்லி அங்கே திட்டவும் செய்கிறாங்க. கடைசியில் குமார்னால தான் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்து இப்போ பழனி அந்த இடத்த விட்டு போகவும் செஞ்சது. குமாரை வந்துட்டு போட்டு அடிக்கிறாங்க. எங்கள் சக்திவேலு முத்துவேலு, ஏண்டா உன்னை கடையை போய் பார்த்துட்டு வர சொன்னால் தேவையில்லாத பேச்சு இங்கே என்னடா வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு குமாருக்கு தான் அடி விலகவும் செய்து. மாணிக்கம் கடைசியில் அந்த கடைக்கு போயிட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை சம்மந்தி, உங்களால் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது மட்டும்தான் மிச்சம். இப்போயும் சரவணன் இந்த விஷயத்த சொல்லாமலே இருந்திருந்தானா எனக்கு விஷயம் தெரியாமலே போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, இனி இந்த கடையோட பொறுப்பு எல்லாத்தையுமே பழனி தான் பார்த்துப்பான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பழனியை கேட்டு தான் செய்யணும். அப்படி பழனியை மீறி ஏதாவது செய்யணும்னு நினச்சா இந்த கடைக்கு நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் பெரிய செக்காக எடுத்து வச்சிட்றாங்க இங்கே மாணிக்கத்துக்கும்.